Hi friends, welcome. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம், எந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அகத்தியா அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜீவா சார் நடிச்சிருக்காங்க, ரஷிக் கண்ணா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காங்க, ரெடின் கிங்ஸ்லினா நடிச்சிருக்காங்க, வேற ஓகே அவ்வளோதான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரைட்டன் அண்ட் டைரக்டட் பை பா விஜய். இவர் வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் இதுதான் இவரோட செகண்டோ தேர்ட் ஃபிலிமோன்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் பண்ணியிருக்காரு. இதோட டீசர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டீசர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை யார்கிட்டையும். பட் படம் வந்து ஒரு குயிக் டியூரேஷனில் எடுத்து முடிக்கிற மாதிரி உள்ள ஒரு படம். அண்ட் இது வந்து ஒரு த்ரில்லர் இல்லை என்னது கொஞ்சம் ஓல்ட் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் வந்து ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் இருந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை. வாங்க இந்த ட்ரைலர் பார்க்கலாம். 3, 2, 1 go. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாக்களை சந்திக்க போகிறீர்கள். அதான் பிரசன்ட் பாஸ்ட். நான் பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே வர்க் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இந்த கான்செப்ட் பெரிய ஹிட். ஓகே இந்தியா பேசுறேன். Can you hear me? Hello. வாவ். எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ் வந்து மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க. வணக்கம். பாண்டிச்சேரி. பேர் சித்தார்த்தன், ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். நைஸ். அந்த செட் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. ஓ வர முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். சூப்பரா தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறதில்ல. யுவன் சங்கர் ராஜா, அவனுக்கு மட்டும் சாண்ட் லோகேஷ். There was a devil. Devil, yes. Wow. An angel. அந்த ரகசிய கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். அறிவை யாரோ அழிக்கவும் முடியாது. ஓ சூப்பரா இருக்கியா. திருடவும் முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன். பார்த்தா பச்சல மருந்து, பத்துக்கிட்டா வெடி மருந்து. ஓகே சூப்பரா இருக்கே. அகத்தியா ஏஞ்சல்ஸ். பா விஜய், ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில். ஐயோ தெரியாதனமா இங்க வந்து மாட்டினேன். ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆக முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்த அகத்தியன் இவ்வளோ பெரிய கேரி பேக் ஹவுஸுக்கு கேரி பேக்ல கேரி ஹவுஸ். இதனால தான் சிம்பு ஒன்று ஓட அடிக்கிறான். 28 இந்த மந்த் தானா? ஓகே. ஆக்சுவலாக படத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹைப் கிடையாது. ஒரு வேளை பிளாக் அந்த படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துக்கும் பெருசாக ஹைப் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட அந்த பிளாட் பிடிச்சி, ஸ்டோரி லைன் பிடிச்சி ரொம்ப நிறைய பேர் போய் பார்த்தாங்க. அண்ட் அதுவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு லாஸ்ட் இயர் எண்டில். இந்த படமும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மந்த் வந்து நிறைய படங்கள் வருது. அந்த படங்கள்ல இது சர்வைவ் ஆகிற அளவுக்கு இது வந்து ஸ்டோரி லைன் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு யாரும் டச் பண்ண முடியாத ஸ்டோரி கிடையாது. பட் அதை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல, இந்த குறிப்பிட்ட, ஏன்னா இவர் ஐசாரி கணேஷ் தான் வந்து ப்ரொடியூசர். ஸோ பட்ஜெட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது அளவுக்கு மீறியும் போக முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள படமாக தான் இருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப டவுன் ஆன மாதிரி காணிக்கவே இல்லை, ரொம்பவே ஹையாக தான் இருந்துச்சு.
எஸ் வேற எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் பேக்ரவுண்டில் அப்படி சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து இதோட ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இது வெளியே யாருக்கும் பெருசாக தெரியாது. இது வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல சேம் டைமில் ரிலீஸ் ஆகுது. அங்கேயும் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது, இங்கேயும் வந்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நடுவில் சர்வைவ் ஆகுற அளவுக்கு இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எடிட்டர் வந்து சான் லோகேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த கடைசி சீன்ஸ் எல்லாம் டக்குன்னு கட்டாச்சுல, அது பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ் அ ஹோலா இது டோட்டலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio. பாய்.